24 மணி நேரத்துல வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதியின் உச்சம் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் முத்துகார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யாரை ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அருண் வந்து நாமினேட் பண்ணுறது ரவீந்திரனை நாமினேட் பண்ணுறாரு. அவர் என்ன ரீசனுக்காக நாமினேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாரும் கேமரா பின்னாடி இருந்திருக்கோம், இப்போ கேமரா முன்னாடி இருக்கோம். நான் எனக்கான பிம்பத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன், அதை உடைக்கத்தான் நான் வந்திருக்கேன். இதுக்கு டாஸ்க்கு டிசர்வாக இல்லை, அதனால் நான் வந்து ரவீந்திரன் சாரை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்யா வந்து யாரை நாமினேட் பண்ணுறாருன்னா முத்துக்குமரனை. ஏன்னு கேட்குன்னா ஃபிசிக்கலாகவும் பேச்சு திறமையாலும் பெஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ நான் அதனால் அவரை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து தர்ஷிகா. அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ரவீந்திரன் சாரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மற்றவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா யாரை பண்ணுறாங்கன்னா அருணாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்ஷிதாவை வச்சு கேம் பிளான் பண்ணுறாருன்னு தோணுதான், அதனால் அருணாவை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீபக் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சனாவை. ஏன் அப்படி சொன்னார்னா, பிடிமானம் இல்லை, ஃபிட்னஸ் இல்லை, அதனால் இந்த பொண்ணை நான் வந்து நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவாக்குலையும் விளையாட்டாகவும் எதுவும் நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அன்ஷிதா வந்து சாச்சனாவை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சண்டை போடலை, விளையாடலை, உடனே வந்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து சாச்சனாவை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். அவங்க யாரை நாமினேட் பண்ண நினைக்கிறாங்கன்னா ஜாக்குலினை. ஏன்னு சொன்னீங்கன்னா டஃப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து 24 மணி நேரத்துலலாம் ஒருத்தவங்கள நாமினேட் பண்ணுறது கண்ணீருக்கு சமமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவித்ரா யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அருணாவை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க மிங்கிள் ஆகலை, எந்த விஷயத்துலையும் மிங்கிள் ஆகலை, அதனால் நான் வந்து அவரை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுனிதா வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா ஜாக்குலினை. ஏன்னா நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி வந்தேன், ஜாக்குலின் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, உமன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, ஒரு டீம் எஃபர்ட்டே கொடுக்கல, அதனால் நான் வந்து ஜாக்குலினை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்குலின் யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா சாச்சனாவை. ஏன்னா என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், வீக்காக இருக்கிறவங்க வெளியே போகணும், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க உள்ளே இருக்கணும், என்னோட பாயிண்ட் படி வந்து சாச்சனா வந்து வீக்காக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால் வந்து சாச்சனா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாஜனா வந்து நாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலையில் சொன்னது வந்து யாரும் வெளியில் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வெளியில் போகிறேன்னு சொன்னேன், பட் என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஜாக்குலினை தான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரஞ்சித் சார் யாரை வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னா சாஜனாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. சாஜனா வந்து உனக்கு நிறைய வாய்ப்பு வெளியில் இருக்குது, நீ கஷ்டப்படுற பொண்ணு, நீ கண்டிப்பாக எதிர்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவ, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் இங்கே எல்லாத்தையும் தயிர் சாதம் நினச்சேன், பட் இங்கே எல்லாரும் நான்வெஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு உன்னையும் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே நாமினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜாக்லின் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் திருப்பி வந்து மக்கள்கிட்ட போயிருந்தேன்னா இது பரவாயில்ல, நம்மளா சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. 24 மணி நேரத்துலலாம் நாமினேட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. பட் சாஜனா கடைசியில் அழுதுகிட்டே வந்து வெளியில் போகிறாங்க. எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ நிறைய படம் பண்ணுவ, நீ கவலைப்படாத, கம்பேக் கொடுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் எப்போதும் சஞ்சனாவுக்கு இருக்கும், விஜய் சேதுபதியோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். டாட்டா, பை.